அதாவது கழுகு பற்றி ஒரு சின்ன சம்பவம் படித்தேன். கழுகு நிறைய பார்த்துருப்பீங்க, வானத்தில் பறக்கிற ஒரு அற்புதமான பறவை. இந்த கழுகு என்ன பண்ணும், 40 வயது வரைக்கும் அதோடைய ஆயுள். எல்லா கழுகும் 40 வயசுக்கு மேலே இறந்து போயிடும். என்ன காரணம்னா, அந்த கழுகு அதோடைய வயதே 40க்காக இறந்து போகிறதில்ல, இயலாமையால் இறந்து போயிடும். எப்படின்னா, அந்த கழுகினுடைய மூக்கு இருக்கு இல்லையா, அலகு, அது முத்திடும். அதால் உணவை கொத்தி சாப்பிட முடியாது, நீண்டு போய்விடும். அதனுடைய இறக்கைகள் பருத்து அது பறப்பதற்கு அதுவே பாரமாயிரும். இதனால் அது பறக்கவும் முடியாது, இரையை தேடவும் முடியாதுங்கிற அளவிற்கு ஆகி அந்த கழுகு என்பது மெல்ல மெல்ல உணவு பற்றாக்குறையால் அது நோய்வாய்ப்பட்டு இறந்துடும். இதுதான் கழுகினுடைய வாழ்க்கை. இந்த கழுகிலிருந்து சில கழுகு மட்டும் மாறுபடும். அந்த சில கழுகு என்ன செய்யும்னா, எவருமே அணுக முடியாத ஒரு தனி மலை பிரதேசத்திற்கு போகும். அந்த மலை பிரதேசத்தில் தனியாக ஒரு பாறையில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அமர்ந்து கொள்ளும். அமர்ந்து கொண்ட கழுகு என்ன பண்ணும் தெரியுமா, தனக்கு இடையூறாக இருந்து வளர்ந்த அந்த மிகப்பெரிய நீண்ட முற்றிய அலகு இருக்கிறது இல்லையா, மூக்கு, அதை அந்த எதிரே இருக்கக்கூடிய பாறையில் மோதி 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 உடைக்கும். அந்த மொத்த அலகும் உடைஞ்சு கீழே விழுந்துடும். பிறகு கூர்மையான அலகு முளைக்கும். அந்த கூர்மையான மூக்கில் தனக்கு இடையூறாக பறப்பதற்கு இடையூறாக இருந்த அந்த கனத்தை பருத்த அந்த சிறகு ரெக்கைகள்லாம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றாக பிக்கும். கடைசியில் அந்த கழுகு மொத்தமாக அப்படியே வடிவம் குன்றி வெறும் தோலாக காட்சியளிக்கும். காத்திருக்கும் காத்திருக்கும், ஒவ்வொரு இறகாக முளைக்கும், ஒவ்வொரு இலகாக முளைக்கும். அந்த அத்தனை மொத்த புதிய இறகுகளும் முளைத்த பிறகு புதிய கூர்மையான அந்த நாசியோடு மூக்கோடு அந்த கழுகு பறக்கும்போது அதற்கு பெயர் கழுகல்ல, அதற்கு பெயர் ராஜாளி. ராஜாளி என்கிற புதிய வடிவத்தை எடுத்துவிட்டு அந்த கழுகு பறக்க ஆரம்பிக்கும். அதுபோல எத்தனையோ ராஜாளிகளினுடைய ராஜன் தான் நம்முடைய தலைவன். அதை யாராலையும் ஒதுக்கி விட முடியாது, அழித்து விட முடியாது. அந்த முத்தமிழுக்கு என்று மூப்பே கிடையாது. இன்னும் 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 அதற்கு வாழ்க்கையும் சரி வெற்றியும் சரி நீண்டு கொண்டே இருக்கும். யார் கலைஞர்? கலைஞர்னா ஒரு ஒரு அது ஒரு பெயர் அல்ல. இன்று 6 கோடி தமிழரை சுமப்பதற்கு ஒரு ஆணின் இதயம் கருவறையானது, அதுதான் கலைஞர். உலக அழகியை மாத்திரம் 7 அதிசயத்துக்குள் அடக்கி சொல்லுகிறார்கள். நான் உலகத் தலைவனை 7 அதிசயங்களால் அளந்து சொல்கிறேன். தமிழனின் சரித்திரத்தை நீளமாக்கியதால் அவர் சீன பெருஞ்சுவர். அரசியல் சாசனத்தில் அசைக்க முடியாத ரோமாபுரி சட்டமன்றம். இலக்கிய பூக்களால் பைந்தமிழ் பாவிடும் பாபிலோன் தோட்டம். பெரியாரையும் அண்ணாவையும் இதயத்தில் உறங்க வைத்திருக்கும் தமிழ்நாட்டு தாஜ்மஹால். 93 வயதிலும் எவர் ரெஸ்ட் இல்லாத எவரெஸ்ட். நளினம் நனைய பேசுவதில் நயாகரா, அவர் ஈசல்களால் சாய்க்க முடியாத ஈஃபில் டவர். ஒரு திரைத்துறையை சார்ந்தவன் என்பதால் என் திரைக்கலைகளோடு அவரை ஒப்பிடுகிறேன். பொருந்துகிறது. அவரும் ஒரு நடிகர் தான். வாலிபரை போல் உள்ளம் வைத்து வயசானவரை போல் வேடமிட்ட நடிகர். அவரும் ஒரு இசையமைப்பாளர் தான். அரசியல் ஹார்மோனியத்தில் அவர் கை வைத்தால்தான் சுருதி சேருகிறது. அவரும் ஒரு இயக்குனர் தான். அவர் ஆக்ஷன் என்றால் தான் அன்றாடம் அரசியல் அசைகிறது. அவரும் ஒரு எடிட்டர் தான். எதை தூக்க வேண்டும், யாரை சேர்க்க வேண்டும் அவருக்குத்தான் தெரியும். மாடர்ன் தியேட்டர்ஸில் உயிரை எழுத்தாக்கி உழைத்தாய். பாஸ்பரஸ் வசனங்களால் எக்கு தூண்களை வளைத்தாய். வெட்டி வெட்டி எரிந்தாலும் வேறுபோல் முட்டி முட்டி முளைத்தாய். அதனால் தான் உன்னை என்றும் தன் தோள்களில் சுமந்து தோகை வீசுகிறாள் கலைத்தாய். எல்லாருடைய எழுத்தாளர்கள் எழுதும் போதும் அதில் எழுத்து முளைத்தது. ஆனால் தலைவா, உன் பேனாவிலிருந்து நீ எழுதும் போதுதான் தமிழன் தலைநிமிர கழுத்து முளைத்தது. தமிழனின் மகுடமே நீ வாழ்க, உன் புகழ் வாழ்க. இன்னும் நூற்றாண்டா நீ வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்தை இம்மேடையில் முன்மொழிந்து விடைபெறுகிறேன். வணக்கம். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும். ஏ அப்பா, அருவின்னு பேருங்க. நீர்வீழ்ச்சின்னா
அவனை வெட்டி வெயில்ல போட. நீருக்கு ஏது வீழ்ச்சி? அது ஃபால்ஸ் என்கின்ற ஆங்கில மொழியினுடைய தமிழாக்கம். நீருக்கு வீழ்ச்சி கிடையாது, நீர் எழுச்சி. அது எழுந்து நிற்குமாறு நான் வைரமுத்து.